செய்திகளுக்காக ஆனந்தி. விரிவான செய்திகளை காணும் முன் இன்றைய முக்கிய செய்திகள். ரங்கப்பிள்ளை வீதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம், அதிகாரிகள் வியாபாரிகளிடையில் வாக்குவாதம் நடைபெற்றதால் பரபரப்பு. கோட்டக்குப்பம் ரவுண்டானாவில் கத்தியுடன் திரிந்த 2 ரவுடிகள் கைது, வாகன சோதனையில் பிடிபட்டனர். உடலுக்கு நன்மை பயக்கும் தென்னங்குருத்து ஆர்வமுடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு எதிர்ப்பு, கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இனி விரிவான செய்திகள். ரங்கப்பிள்ளை வீதியில் ஆக்கிரமிப்புகள் அகற்றப்பட்டதால் அதிகாரிகளுக்கும் அப்பகுதி வியாபாரிகளுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது. புதுச்சேரி நகரின் முக்கிய வர்த்தக மையமான ரங்கப்பிள்ளை வீதியில் சாலையோர ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணியில் நகராட்சி அதிகாரிகள் ஈடுபட்டனர். அப்போது சில கடைகளின் முன்பாக வைக்கப்பட்டிருந்த பொருட்கள் மற்றும் விளம்பர பலகைகளை அகற்றினர். இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த வியாபாரிகள் விதிமுறைகளுக்கு உட்பட்டு இருந்த சில கடைகளின் அமைப்புகளையும் அதிகாரிகள் அகற்றியதாக குற்றம் சாட்டினர். இதனால் வியாபாரிகள் மற்றும் நகராட்சி அதிகாரிகள் இடையில் கடும் வாக்குவாதம் ஏற்பட்டது. அதிகாரிகளின் நடவடிக்கை அடாவடித்தனமாக இருப்பதாக வியாபாரிகள் அதிருப்தி தெரிவித்த நிலையில் ஆக்கிரமிப்புகளை அகற்றும் பணிகள் தொடர்ந்து மேற்கொள்ளப்பட்டன. இதனால் அப்பகுதியில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. கோட்டக்குப்பம் ரவுண்டானாவில் கத்தியுடன் திரிந்த 2 ரவுடிகள் கைது செய்யப்பட்டு கத்தி பறிமுதல் செய்யப்பட்டது. புதுவை அடுத்த கோட்டக்குப்பம் ஈசிஆர் சாலை பகுதியில் கோட்டக்குப்பம் உதவி ஆய்வாளர் நவநீத கிருஷ்ணன் தலைமையில் போலீசார் ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது கோட்டக்குப்பம் ரவுண்டானா அருகே இருசக்கர வாகனத்தில் நிறுத்தி சோதனை செய்தனர். இருசக்கர வாகனத்தில் வந்த 2 வாலிபர்களை பிடித்து விசாரணை நடத்தினர். அப்போது அவர்கள் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை தொடர்ந்து வாலிபர்களை தீவிர சோதனை செய்தனர். அப்போது அவர்களிடம் பட்டாக்கத்தி ஒன்று மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவர்களை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரித்த போது அவர்கள் கோட்டக்குப்பம் மரைக்காயர் தெரு 2வது குறுக்கு தெருவை சேர்ந்த முகமது சித்திக்கின் மகன் ஹஜ் முகமது மற்றும் புதுச்சேரி வில்லியனூர் சுல்தான்பேட்டை ராஜா நகர் பகுதியை சேர்ந்த உசேனின் மகன் சாகுல் அமீது என்பது தெரியவந்தது. இதனையடுத்து இருவரையும் கைது செய்த போலீசார் அவர்கள் மீது ஆயுத சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். புதுவையில் உடலுக்கு நன்மை பயக்கும் தென்னங்குருத்தின் விற்பனை அமோகமாக நடைபெற்று வருகிறது. புதுச்சேரி நகரின் பல்வேறு பகுதிகளில் தற்போது கேரளா மற்றும் ஆந்திர மாநிலங்களில் இருந்து கொண்டு வரப்படும் தென்னங்குருத்து விற்பனை அதிகரித்துள்ளது. தள்ளுவண்டி கடைகள் மூலம் விற்பனை செய்யப்படும் இந்த இயற்கை உணவுப் பொருளை பொதுமக்கள் ஆர்வமுடன் வாங்கி சுவைத்து வருகின்றனர். நகரில் 10க்கும் மேற்பட்ட இடங்களில் தென்னங்குருத்து விற்பனை நடைபெற்று வருகிறது. தென்னை மரத்தின் உள்பகுதியில் கிடைக்கும் மென்மையான மற்றும் சத்தான உணவான தென்னங்குருத்து உடலுக்கு தேவையான நார் சத்து, தாதுக்கள் மற்றும் இயற்கை ஊட்டச்சத்துக்களை வழங்குகிறது. இது உடல் வெப்பத்தை தணிக்கவும், செரிமானத்தை மேம்படுத்தவும், நோய் எதிர்ப்பு சக்திகளை அதிகரிக்கவும் உதவுவதாக கூறப்படுகிறது. இயற்கை சுவை கொண்ட இந்த உணவு சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவராலும் விரும்பி உண்ணப்படுகிறது. புதுச்சேரியில் தற்போது ஒரு தென்னங்குருத்து 30 முதல் 100 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுகிறது. விலை சற்று அதிகமாக இருந்தாலும் இந்த சுவை மற்றும் உடல்நல நன்மையை கருத்தில் கொண்டு பொதுமக்கள் அதிக அளவில் வாங்கி செல்கின்றனர். இதனால் தென்னங்குருத்து விற்பனை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. பெட்ரோல் டீசல் விலை உயர்வுக்கு கண்டனம் தெரிவித்து கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலை உயர்வை கண்டித்து மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி சார்பில் புதுச்சேரி ராஜீவ்காந்தி சிலை அருகில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட கட்சியினர் தொடர்ந்து உயர்ந்து வரும் பெட்ரோல், டீசல் மற்றும் சமையல் எரிவாயு விலையால் பொதுமக்கள் கடுமையாக பாதிக்கப்படுவதாக குற்றம் சாட்டினர். அத்தியாவசிய பொருட்களின் விலை உயர்வை கட்டுப்படுத்தவும் மக்களின் வாழ்வாதார சுமையை குறைக்கும் நடவடிக்கைகளை அரசு உடனடியாக மேற்கொள்ள வேண்டும் என்றும் வலியுறுத்தினர். மேலும் விலைவாசி உயர்வை கட்டுப்படுத்தி மக்களின் நலனை பாதுகாக்க அரசு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி முழக்கங்கள் எழுப்பப்பட்டன. கட்சியின் மாநில பகுதி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் இதில் கலந்து கொண்டனர். லெனின் வீதியில் குப்பைகளால் அடைபட்டு கிடந்த வாய்க்காலை சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி சுத்தம் செய்யப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சாமிப்பிள்ளை தோட்டம் பகுதியில் உள்ள லெனின் நகரில் வாய்க்கால்களில் குப்பைகள் தேங்கியதால் கழிவுநீர் செல்ல முடியாமல் துர்நாற்றம் வீசியதுடன் கொசு தொல்லையும் அதிகரித்துள்ளதாக அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்தனர். இதுகுறித்து லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து அவரது அறிவுறுத்தலின் பேரில் உடனடியாக பணியாளர்கள் அனுப்பப்பட்டு வாய்க்காலில் தேங்கியிருந்த குப்பைகள் அகற்றப்பட்டு சுத்தம் செய்யப்பட்டது. விரைந்து நடவடிக்கை எடுத்து பிரச்சனைக்கு தீர்வு கண்டதற்காக அப்பகுதி மக்கள் லட்சிய ஜனநாயக கட்சி தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்தனர்.
தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்தார். தமிழக முதலமைச்சர் விஜய்க்கும் புதுவை முதலமைச்சர் ரங்கசாமிக்கும் இடையில் நல்ல நட்பு உள்ளது. தமிழக வெற்றி கழக பொதுச் செயலாளர் ஆனந்த் மூலமாக 2021ஆம் ஆண்டு தேர்தல் நெருக்கத்தில் இந்த நட்பு உருவானது. இதனால் 2021இல் முதலமைச்சராக பொறுப்பேற்ற ரங்கசாமி புரோட்டோகால் விதிகளை மீறி சென்னை பனையூரில் உள்ள வீட்டில் விஜயை நேரடியாக சந்தித்து பேசினார். அப்போது முதல் நட்பு பலப்பட்டது. அதன் பிறகு விஜய் கட்சி தொடங்க பல்வேறு யோசனைகளை முதலமைச்சர் ரங்கசாமி வழங்கி வந்தார். இதேபோல தமிழக வெற்றி கழகத்தின் முதல் மாநாடு கூட்டம் ஆகியவற்றிற்கும் ரங்கசாமி ஆலோசனைகளை கூறி வந்தார். கரூரில் நடந்த சோக சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் விஜய் மக்கள் சந்திப்பு தடை விதிக்கப்பட்டது. அந்த நேரத்தில் மீண்டும் மக்கள் சந்திப்பை தொடர முதலமைச்சர் ரங்கசாமி உறுதுணையாக இருந்தார். தமிழகத்தில் அனுமதி மறுக்கப்பட்ட வந்த நிலையில் புதுவையில் தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் கூட்டம் நடத்த அனுமதி அளித்தார். பல்வேறு கட்டுப்பாடுகளுடன் இந்த கூட்டம் நடந்தாலும் விஜய் மீண்டும் தமிழகத்தில் மக்களை சந்திக்க அனுமதி பெற எளிதாக இது இருந்தது. இதனிடையே தமிழக சட்டசபை தேர்தலில் வெற்றி பெற்று விஜய் தமிழக முதலமைச்சராக ஆனார். இந்நிலையில் தமிழக முதலமைச்சர் பிறந்த நாள் விழா கொண்டாடப்பட்டது. தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு போன் மூலம் முதலமைச்சர் ரங்கசாமி நேற்று வாழ்த்து தெரிவித்தார். அப்போது முதலமைச்சர் ரங்கசாமி தான் அமைச்சர் ஆனந்திடம் தினமும் பேசிக்கொண்டு இருப்பதாகவும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, வாழ்த்துக்கள், நல்லா இருங்க என்று வாஞ்சையுடன் கூறினார். இந்த வீடியோ சமூக வலைதளங்களில் வைரலாகி உள்ளது. மேலும் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில் தமிழக முதலமைச்சர் விஜய்க்கு இதயம் கனிந்த பிறந்தநாள் வாழ்த்துக்கள் என்றும் மக்கள் சேவை செய்ய நீண்ட ஆயுளுடன் ஆரோக்கியத்துடனும் பலத்தோடும் இருக்க இறைவனை பிரார்த்திப்பதாகவும் தெரிவித்துள்ளார். ஷியாம் பிரசாத் முகர்ஜியின் நினைவு நாள் பாஜக சார்பில் அனுசரிக்கப்பட்டது. பாரதிய ஜனசங்கத்தின் நிறுவன தலைவர் தேசிய சிந்தனையாளரான ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் 73வது நினைவு தினம் புதுச்சேரி மாநில பாஜக தலைமை அலுவலகத்தில் இன்று அனுசரிக்கப்பட்டது. மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் சட்டப்பேரவைத் தலைவர் செல்வம், முன்னாள் மாநில தலைவர் தாமோதரன், இளங்கோவன் உள்ளிட்டோர் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் ஷியாமா பிரசாத் முகர்ஜியின் திருவுருவ படத்திற்கு மலர் தூவி மரியாதை செலுத்தப்பட்டது. தொடர்ந்து அவரது தேசப்பற்று மிக்க வாழ்க்கை, தியாகம் மற்றும் தேசிய ஒருமைப்பாட்டிற்காக அவர் ஆற்றிய பங்களிப்புகள் குறித்து மாநில தலைவர் பி ராமலிங்கம் நிர்வாகிகள் மத்தியில் எடுத்துரைத்தார். நிகழ்ச்சியில் மாநில பொதுச் செயலாளர்கள் மோகன்குமார், லட்சுமி நாராயணன், மாநில துணைத் தலைவர்கள் பாஸ்கர், ரத்னவேல், ஜெயலட்சுமி, பழனி உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால சாதனை புத்தகம் பாஜகவினரால் வழங்கப்பட்டது. பாரத பிரதமர் நரேந்திர மோடியின் 12 ஆண்டு கால சாதனை ஆட்சியை பாராட்டும் வகையில் நாடு முழுவதும் இருவார சேவா தின பிரச்சார இயக்கம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இதில் பாஜக மாநில முதல்வர்கள், மத்திய அமைச்சர்கள், எம்பிக்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள், உள்ளாட்சி பிரதிநிதிகள், மாநில நிர்வாகிகள், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட அனைவரும் பொதுமக்களை சந்தித்து பிரதமரின் சாதனைகளை விளக்கி கூறி வருகின்றனர். அதன் ஒரு பகுதியாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் செல்வம் தலைமையில் களித்தீர்த்தால் குப்பம் பெருந்தலைவர் காமராஜர் அரசு கலைக்கல்லூரி முதல்வர் கதிர்வேலை சந்தித்து பிரதமர் மோடியின் 12 ஆண்டுகால சாதனை விளக்க புத்தகம் வழங்கப்பட்டது. அப்போது அவரை கௌரவப்படுத்தும் வகையில் பொன்னாடை அணிவித்து மரியாதை செய்யப்பட்டது. நிகழ்ச்சியில் புதுச்சேரி மாநில பாஜக துணைத் தலைவர் ஜெயலட்சுமி, கல்லூரியின் கணினித்துறை தலைவர் வைத்திலிங்கம், உடற்பயிற்சி இயக்குனர் அன்பழகன், கணிதத்துறை இணை பேராசிரியர் காளிமுத்து உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். கிருஷ்ணா நகர் 15வது குறுக்கு தெருவில் காலி மலையில் இருந்த குப்பை கூலங்கள் சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி அகற்றப்பட்டது. புதுவை காமராஜர் நகர் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட கிருஷ்ணா நகர் 15வது குறுக்கு தெருவில் காலி மனை ஒன்று உள்ளதாகவும் அதில் ஏராளமான விஷப்பாம்புகள், பூரான், தேல் ஆகியவை மழைக்காலங்களிலும் வெயில் காலங்களிலும் அருகில் இருக்கும் குடியிருப்பு பகுதிக்கு வருவதாகவும் இதனால் அங்கு விளையாடும் குழந்தைகள் அச்சம் அடைந்துள்ளதாகவும் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு அப்பகுதி மக்கள் புகார் தெரிவித்திருந்தனர். இதனையடுத்து அவரது அறிவுறுத்தலின்படி இன்று உடனடியாக ஆட்கள் அனுப்பப்பட்டு ஜேசிபி இயந்திரம் மூலம் அப்பகுதி சுத்தம் செய்யப்பட்டதா. இதனால் அப்பகுதி மக்கள் மகிழ்ச்சி அடைந்து சட்டமன்ற உறுப்பினர் ஜோஸ் சார்லஸ் மார்டினுக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டனர். இந்திரா காந்தி அரசு மருத்துவமனைக்கு 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் வழங்கப்பட்டது. கதிர்காமத்தில் அமைந்துள்ள இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு பாண்டிச்சேரி ஹெரிடேஜ் ரவுண்ட் டேபிள்
167 அமைப்பின் சார்பில் 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டன. இதில் ஒரு வெப்ப காப்பகம், 20 காற்று மெத்தைகள் மற்றும் தலையணிகள் வழங்கப்பட்டன. இந்த உபகரணங்களை மருத்துவக் கல்லூரியின் இயக்குனர் டாக்டர் உதயகுமார் மற்றும் மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் ராஜேஷ் ஆகியோர் பெற்றுக்கொண்டனர். நிகழ்ச்சியில் PHRT 167 அமைப்பின் தலைவர் மோதிகுமார், செயலாளர் பாலாஜி, பொருளாளர் ஜெயந்த், சமூக சேவை அமைப்பாளர் கௌதம் ஆகியோர் கலந்து கொண்டனர். சமூக நலன் மற்றும் பொது சுகாதார மேம்பாட்டை நோக்கமாக கொண்டு இந்த அமைப்பு தொடர்ந்து பல்வேறு சேவை நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறது. அதன் ஒரு பகுதியாகவே இந்த 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான மருத்துவ உபகரணங்கள் அரசு மருத்துவக் கல்லூரிக்கு வழங்கப்பட்டதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். விவேகானந்தா பள்ளி கல்விக் குழுமம் சார்பில் நடத்தப்பட்ட யோகா தின விழாவில் ஏராளமான மாணவர்கள் கலந்து கொண்டனர். புதுவை கோபாலன் கடை சாலையில் அமைந்துள்ள விவேகானந்தா CBSE பள்ளி வளாகத்தில் சர்வதேச யோகா தினம் கொண்டாடப்பட்டது. பயிற்சியும் முயற்சியும் சேர்வது யோகா, யோகாவின் பயிற்சியும் முயற்சியும் வாழ்வின் உயர்ச்சி என்னும் அடிப்படை நோக்கத்துடன் இந்த யோகா தின விழா நடத்தப்பட்டது. விவேகானந்தா கல்வி குழுமத்தின் அங்கங்களான விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி, விவேகானந்தா வித்யாலயா பள்ளி, விவேகானந்தா பள்ளி மற்றும் விவேகானந்தா செவிலிய கல்லூரி ஆகிய கல்லூரி நிறுவனங்களை சேர்ந்த 1500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர் இதில் கலந்து கொண்டு யோகா பயிற்சிகளை மேற்கொண்டனர். பள்ளி தாளாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான செல்வ கணபதி தலைமை தாங்கினார். முதன்மை முதல்வர் பத்மா முன்னிலை வகித்தார். விவேகானந்தா மேல்நிலைப்பள்ளி முதல்வர் கீதா, விவேகானந்தா வித்யாலயா CBSE பள்ளி முதல்வர் மீனாட்சி, விவேகானந்தா CBSE பள்ளி முதல்வர் தனலட்சுமி மற்றும் விவேகானந்தா செவிலிய கல்லூரியின் முதல்வர் பரணி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை பள்ளி உடற்கல்வி இயக்குனர் லோக்நாத் பெஹாரா மற்றும் உடற்கல்வி ஆசிரியர்கள் செய்திருந்தனர். லட்சிய ஜனநாயக கட்சி மகளிர் அணி சார்பில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வெயிலின் தாக்கம் அதிகரித்து வரும் நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவரும் காமராஜர் நகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஜோஸ் சார்லஸ் மார்டின் அறிவுறுத்தலின்படி கட்சியின் மகளிர் அணி சார்பில் காமராஜர் நகர் தொகுதி 45 அடி சாலையில் பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. 100க்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு நீர்மோர் வழங்கப்பட்டது. வாகன ஓட்டிகள், பெண்கள், முதியோர் மற்றும் குழந்தைகள் உள்ளிட்ட பலரும் நீர்மோரை வாங்கி சென்றனர். நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார், லட்சிய ஜனநாயக கட்சியின் பொதுச் செயலாளர்கள் துரைசாமி, பிரபாகரன், மகளிர் அணி பொறுப்பாளர்கள் மற்றும் நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுச்சேரி அருகே உள்ள கூடப்பாக்கம் அண்ணாமலை ரெட்டியார் அரசு மேல்நிலைப் பள்ளியில் ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மா சார்பில் புதிதாக கட்டப்பட்ட கழிப்பறை வளாகத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. ரோட்டரி கிளப் ஆஃப் பாண்டிச்சேரி காஸ்மாஸ் தலைவர் ரோட்டரியன் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு புதிய கழிப்பறை வளாகத்தை மாணவர்களின் பயன்பாட்டிற்கு திறந்து வைத்தார். தொடர்ந்து பள்ளியில் பயிலும் அனைத்து மாணவ மாணவியருக்கும் கல்வி உபகரணங்கள் மற்றும் அடையாள அட்டைகள் வழங்கப்பட்டன. 10ஆம் வகுப்பு மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் முதல் 3 இடங்களை பெற்ற மாணவர்களுக்கு ஊக்க பரிசுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மாணவர்களின் கல்வி முன்னேற்றத்திற்கு உறுதுணையாக இருந்த ஆசிரியர்களுக்கும் சட்டமன்ற உறுப்பினர் கார்த்திகேயன் பொன்னாடை போர்த்தி பாராட்டு தெரிவித்தார். நிகழ்ச்சியில் மாவட்ட ஆளுநர் ரொட்டேரியன் சாம், பள்ளி துணை முதல்வர் பாக்கியலட்சுமி, உதவி ஆளுநர் தினேஷ்குமார் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். புதுவையில் இன்று தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 13,255 ரூபாய். ஒரு சவரன் தங்கம் 1,06,040 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 2,440 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். ரங்கப்பிள்ளை வீதியில் ஆக்கிரமிப்பு அகற்றம், அதிகாரிகள் வியாபாரிகளிடையில் வாக்குவாதம் நடைபெற்றதால் பரபரப்பு. கோட்டக்குப்பம் ரவுண்டானாவில் கத்தியுடன் திரிந்த 2 ரவுடிகள் கைது, வாகன சோதனையில் பிடிபட்டனர். உடலுக்கு நன்மை பயக்கும் தென்னங்குருத்து ஆர்வமுடன் வாங்கி செல்லும் பொதுமக்கள். பெட்ரோல் டீசல் விலை உயர்விற்கு எதிர்ப்பு, கம்யூனிஸ்ட் கட்சியினர் ஆர்ப்பாட்டம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.